கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்கள் நெறைய நேரம் நம்ம இந்த பாவத்த செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். இந்த பாவத்த நம்ம வெறுக்கிறோம். ஆனாலும் நம்ம மறுபடியும் நம்ம இந்த பாவத்துல விழுந்து கொண்டே இருக்கிறோம். இல்ல நம்ம ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு தான் நம்ம போறோம். ஆவியின் வரங்கள கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அந்நிய பாஷை நான் பேசுறேன். நெறைய ஊழியங்கள் செய்றேன். காணிக்கை கொடுக்குறேன். தசமபாகம் கொடுக்குறேன். நெறைய வொர்ஷிப் பண்றேன். ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறேன். ஆனாலும் என்னால அந்த பாவத்திலிருந்து வெளிய வர முடியல. நான் மறுபடியும் என்ன பண்றேன், அந்த பழைய பாவத்துக்குள்ள போய் நான் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, நம்ம நெறைய நேரம் யோசிச்சதுண்டு. சில பேர் யோசிப்பாங்கல்ல, நான் அந்த பாவமெல்லாம் செய்யலங்க. உலகத்தில யார் தான் செய்யல. அதனால நான் செய்றதெல்லாம் பாவம் இல்லன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. அவங்கள நம்ம விட்டுருவோம். ஆனா, நெறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே, அந்த பழைய பாவத்தில போய் நம்ம விழுந்துர்றோம். நம்ம என்ன நெனைக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறது, இல்ல தீர்க்க தரிசனம் சொல்றது, ஊழியங்கள் செய்றது, பேய் ஓட்டுறது, இல்ல பிசாசுகளை தொரத்துறது, ஏழைக்கு இறங்குறது, இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம கடவுள்ட்ட போனோம்னா, கடவுள் நம்மள நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போய் விட்டுருவாருன்னு சொல்லி நம்ம நெனச்சு கொண்டிருக்கோம். நம்ம அப்படி போய் நிக்கும்போது கடவுள் என்ன சொல்லுவார்ன்னா, "உங்களை அறியேன்." அப்ப நம்ம புலம்புவோம், "கடவுளே உங்களுக்காக தான நான் இது செஞ்சேன். உங்களுக்காக தான் நான் ஊழியம் செய்தேன். உங்களுக்காக தான் நான் ட்ராக்ஸ் குடுத்தேன். உங்களுக்காக தான் நான் மியூசிக் போட்டேன். உங்களுக்காக தான் நான் பாட்டு பாடுனேன். உங்களுக்காக தான் நான் ஊழியம் செஞ்சேன்." அப்படின்னு சொல்லும்போது கடவுள் சொல்லுவாரு, "உன்னை அறியேன்." ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்மளுடைய இருதயம். நீங்க உலகத்துக்கு என்ன காரியங்கள் வேணா செய்யலாம். எவ்வளோ ஊழியங்கள் வேணா செய்யலாம். ஆனா உங்கள இருதயத்துல மாற்றம் இல்லன்னா, கடவுளுக்கு ஏற்றது மாரி உங்கள் இருதயம் மாறலன்னா, கடவுள் என்ன சொல்லுவார்ன்னா, "உங்களை அறியேர்ன்னு" சொல்லிருவார் இல்ல. அதுதான் வசனம் அழகா நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க் 8:36ல மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கடவுள் அதான் சொல்லுவார். "நீ உலகத்துக்கு ஃபுல்லா பண்ணிட்டப்பா. ஆனா உன்னுடைய இருதயம் ரொம்ப கேவலமா இருக்கு. அத நீ மாத்துறதுக்கு நீ ட்ரை பண்ணவே இல்லையே." அப்படின்னு சொல்லி கடவுள் அழகா சொல்லிருவாரு. நம்மனால ஏன் அந்த பழைய பாவத்துல போய் மறுபடியும் விழுகிறோம்னா, நம்ம என்ன சொல்றோம்னா, "கடவுளே என்னுடைய சுயபலத்தால நான் என்ன பண்ணுவேன், உமக்கு பிரியமாய் நான் வாழ்ந்துருவேன். எனக்கு உங்களுடைய தயவு தேவையில்ல. கட்டளை குடுத்துருக்கீங்க, கற்பனை குடுத்துருக்கீங்க. நான் என்ன பண்றேன், அந்த சுயபலத்தால அந்த கட்டளைகளையும், கற்பனைகளையும் நான் கைக்கொண்டிருக்கிறேன். அதனால நீங்க வாழ்க்கையில தேவையில்ல." அப்படின்னு சொல்லி, ஆவியானவர் தேவையில்லன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம சுயபலத்தினால ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரோமர்ல நீங்க வாசிக்கும்போது, ரோமர் 6:14 அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். "நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது." நம்மள ஏன் பாவம் மேற்கொள்ளுதுன்னா, நம்ம ஏன் மறுபடியும் பழைய பாவத்துல போய் விழுகிறோம்னா, நம்ம எதுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்னா என்னன்னா, கடவுளுக்காக நான் செய்வேன். கடவுள் எனக்கு கட்டளை குடுத்துட்டாரு, கற்பனை குடுத்துட்டாரு. அதனால நான் அத ஃபாலோ பண்ணி